இல்லையா? கிடையாது. நம்ம நிறைய பேர் வருத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ என்னமோ நினைக்கிறாங்க, அவங்க முன்னாடி மரியாதை இல்லாமல் போயிட்டோம், அவங்க முன்னாடி தாழ்ந்து போயிட்டோம், அவங்க முன்னாடி நல்ல ட்ரெஸ் இல்லை, அவங்க இப்படி என்ன பார்த்துட்டாங்க, இவங்க இப்படி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய நொறுங்குண்டது, நிறைய வருத்தப்பட்டது எதனாலன்னா மனுஷங்களால தான் நம்ம வருத்தப்பட்டிருக்கிறோம், மனுஷங்களால தான் நம்ம தூங்காம இருந்திருக்கிறோம், மனுஷனை சரியா கையாள தெரியாதனால தான் நம்ம நிறைய பேர் பலவீனப்பட்டு போயிட்டோம். இனி கர்த்தர் எத்தனை வாரம் இதை பேச போறாருன்னு தெரியல. இந்த செய்தி முடிகிற வரைக்கும் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, மனுஷங்களை குறிச்ச ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. நீங்க யாரை கற்றுக்குறீங்களோ இல்லையோ, எதை கற்றுக்குறீங்களோ இல்லையோ, முதல்ல யாரை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மனுஷனை குறித்து நீங்க கத்துக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு யாரை கற்றுக் கொடுக்குறீர்களோ இல்லையோ, யாரை குறித்து உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா மனுஷங்களை குறித்து நீங்க கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும். என்னுடைய பிள்ளைகளோட நான் செலவு பண்ணுகிற நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்குற நிறைய என்ன அப்படின்னா மனுஷங்களை குறித்து தான் நிறைய அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவரை குறித்து நிறைய கற்றுக் கொடுப்பேன். அதை விட அதே போல மனிதர்களை குறித்தும் அவனை நிறைய கேட்பானோ, என்கிட்ட நிறைய வந்து கேட்பாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி பண்றது சரியா தவறா. அப்போ நான் ஒவ்வொரு டைமும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த மனுஷன் எப்படி இருப்பான். சில நேரத்தில் அவனுக்கு ரொம்ப கோபம் வரும், எப்படி டாடி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, எப்படி இப்படி இருக்கலாம், என்னை விட்டீங்கன்னா பாருங்க, போய் ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு. உடனே என்ன சொல்லுவேன், இல்லை நம்ம எல்லாம் அடிக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம கையில பட்டயத்தை எடுக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான். ஆண்டவர் வந்து ஒரு நாள்